இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்ல எல்லாரும் ஜானுவை பார்த்த உடனே பயந்து நடுங்குறாங்களே, எதுக்குன்னு நினைச்சா இந்த உலகத்துல நேர்மைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தப்பு பண்றவங்க நேர்மையான ஆளை பார்த்தா கைகள் நடுங்க தான் செய்யும். ஆனா மேடம் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அதனாலதான் மேடம் அந்த சிங்கத்து பக்கத்திலேயே போய் ஜாலியா பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. சிபி, நீங்களே இப்படி குத்தி காமிச்சா அப்புறம் நான் இதை வேற யார்கிட்ட சொல்லி புலம்புவேன்? நான் என்ன கெட்டதுக்கா போய் சொன்னேன்? குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நல்லதுக்காக தானே சொன்னேன். தமிழ், நீ நல்லதுக்கே பொய் சொல்லியிருந்தாலும் ஜானுவை பொறுத்த வரைக்கும் பொய் தான். அவங்க இதை மன்னிக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. இந்த சின்ன பொய்க்கே ஜானு உன்னை திட்டிருக்காங்கன்னா அந்த பெரிய பொய்க்கு விட்டுருந்தா அங்கேயே அழுதுருப்ப போலயே. ஆமா, கண்ணு கலங்கிட்டு வந்துருச்சு. அழுதானே ஏதாச்சும் மறைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு அப்படியே சமாளிச்சுட்டு வந்துட்டேன். தமிழ், பாத்துக்கோ, நீ அம்மாத்தையோட மகன்ற விஷயத்த மறைச்சிருக்க. அது தெரிஞ்சா ஜானு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிரந்தரமா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. நீ யார் இந்த வீட்டுல ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு இருக்கியோ அவங்களே உன்னை மொத்தமா வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. தமிழ், ஜானு ரொம்ப புத்திசாலி, ஷார்ப். அவங்க இத்தனை நாள் இதை கண்டுபிடிக்காம இருந்ததே பெரிய விஷயம். ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே கெட்டதா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீ ஏன் ஜானு கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. தமிழ், இது சரியா வராது. இதுக்கு மேலேயும் உண்மைய மூடி மறைக்க முடியாது. உண்மையை சொல்லிதான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, உண்மையை சொல்லிடலாம். சிபி சொல்ற மாதிரி ஜனமாவே இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா சிபி சொல்ற எல்லாமே நடந்துரும். அப்புறம் ஜனமா என்னை எப்பயுமே மன்னிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கே சொல்லிடுறேன். நீதான் இந்த உண்மையை சொல்ற தைரியத்தை எனக்கு கொடுக்கணும். அப்படி நான் உண்மையை சொன்னாலும் தப்பா எதுவும் நடக்காம நீதான் கூடவே இருந்து பாத்துக்கணும். உனக்கே தெரியும்ல, ஜனமாவை ஏமாத்தணும்னா நான் இந்த பொய்ய சொல்லியிருக்கேன். என் அப்பா மேல தப்பே இல்ல. ஜனமாவுக்கு அது புரியல. அது புரியற வரைக்கும் இந்த பொய்ய சொல்லி நான் பாதுகாக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னன்னா அதுவே எனக்கு பிரச்சனை வந்து முடிஞ்சிரும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மனசுக்குள்ள இந்த உண்மையை வச்சுட்டு தினம் தினம் பயந்து வாழ்றதுக்கு பதிலா உண்மையை சொல்லி ஜனமா கால்ல விழுந்துடுறேன். அட்லீஸ்ட் ஜனமாக்கு என் மேல இருக்கிற பாசமாவது என்னை காப்பாத்துதான்னு பாக்குறேன். நீதான் எனக்கு துணையா இருக்கணும். நானும் என் அப்பா அம்மா தங்கச்சிகளும் நாங்க யாருமே யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. செய்யாத தப்புக்கு இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் எங்களை ஜனமாவோட சேர்த்து வச்சிரு.